என் பேர் கோகுல், என் பேர் சேத்தனா. ஸோ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், ஐடி ப்ரொஃபஷனல். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண அதுக்கப்புறமா தான் வந்து திருத்தணிக்கு வந்து ட்ரெயின் வந்து டைமிங் தான் ட்ரெயின் போல. இன்னைக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ப்ரோ, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ அப்படின்னா நான் சொன்னல, எனக்கு அக்டோபர் 22 அடிபட்டு அந்த நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த முடியாது. கண்டிப்பாக ஒரு 5 to 10 years ஆகும். முன்னாடிலேருந்தே லவ் பண்ணுற டைம்லேருந்தே ஃபியூச்சரிஸ்டிக்காக இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு பிளான்டாக இருப்போம். இப்போ பாப்பா வந்ததுக்கப்புறம் அவனுக்கு நிறைய பண்ணோம். இப்போ நாங்கள் இந்த வீடு கட்டினதுமே அவனுக்காக தான். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ராஸ் மூன் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் விஜய் கிருபாகரன். இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் இப்படி ஒரு காதல் ஜோடிலாம் இருக்காங்களா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளாக திகழக்கூடிய ஒரு லவ்வபிள் கப்பலை தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். வாங்க உங்களோட சேர்ந்து அவங்களோட காதல் பயணத்தை, காதல் கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம மக்களுக்கு நீங்களே உங்கள் வாயால சொல்ல முடியலாம்? கண்டிப்பாக ப்ரோ. ஸோ என் பேர் கோகுல், என் பேர் சேத்தனா. ஸோ நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், ஐடி ப்ரொஃபஷனல். ஒரு 5 years-ஆக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இவ வந்துட்டு நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎம்மாக இருக்கேன். ஓகே. எப்படி உங்களோட ஃபர்ஸ்ட் மீட் எதுங்க? ஃபர்ஸ்ட் மீட் மீன்ஸ் என்னோட ஸ்கூல் மேட் வந்து இவனோட காலேஜ் மேட். அவன் மீட் பண்ண வரும்போது கூட இவனும் வந்தான். அப்போதான் மீட் பண்ணோம். எத்தனை வருஷமா உங்களோட லவ்? 2015லேருந்து இப்போ 2000 ஆல்மோஸ்ட் ஒரு 9 years. ஆமாம், 9 years. நீங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்றப்ப இப்ப பிரதருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருச்சுங்களா? இல்ல, நான் அப்ப நார்மலா தான் இருந்தேன். ஆக்சுவலா எங்களோட ஃபர்ஸ்ட் மீட் வந்து 2015 அக்டோபர் 12. அக்டோபர் 22. ஜஸ்ட் ஒரு 10 daysல அடிபட்டுச்சு எனக்கு. 10 days முன்னாடி நீங்க பாக்குறீங்க. ஆமா, அப்பதான் நாங்க இன்ட்ரோவே ஆகுறோம். அப்பதான் 10 days பிஃபோர் தான் இன்ட்ரோ ஆகுறோம். அப்பதான் ஃப்ரெண்ட் ஆகுறோம். 10 daysக்கு அப்புறமா ஆக்சிடென்ட். ஓகே. எதனால, எப்படி ப்ரோ? நான் வந்து அப்ப நாங்க வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தோம் ரெண்டு பேருமே. இவ வந்து இன்ஜினியரிங், நான் வந்துட்டு பிசிஏ படிச்சுட்டு இருந்தேன். ஸோ படிச்சுட்டு இருக்கும்போது நான் பார்ட் டைம் ஒர்க். எனக்கு எப்படின்னா ஷிஃப்ட் 2 to 6 வந்து காலேஜ். ஸோ காலையில டைம் வந்து ஃபேமிலி சிச்சுவேஷன்றதுனால நான் வந்து ஒர்க் போவேன். ஸோ அப்போ வந்து ஒரு மசாலா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இது வந்து மிஷினில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஒர்க் பண்ணுறது தெரியாம எதாச்சும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு கை கட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா அதான் நான் அடிப்பட்டது வந்து நாங்கள் வந்து சொன்னோன்னு நம்மள பிராங்க் பண்ணோம். அதுக்கு அந்த 10 daysல வந்து நாங்கள் ஃப்ரெண்டான டைம்ல தான் வந்து பிராங்க் கால் தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, நீ அந்த நம்பர் கால் பண்ணி யார்கிட்ட இருக்கு கேளு, அந்த மாதிரிலாம். அந்த காலேஜ் டைம்லயே அதெல்லாம் ஒரு 2 days பிஃபோர் தான் அந்த மாதிரி எனக்கு ஒரு பிராங்க் கால் பண்ணி அவனோட ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, கால் பண்ணி யார்கிட்ட இருக்குன்னு கேட்டு எடுத்து கொடுக்க சொல்லு. அந்த மாதிரி கால் பண்ணி நானும் கால் பண்ணா இவங்க கிட்ட தான் இருக்கும். நான் மிமிக்ரி எல்லாம் பண்ணுவோம். சொல்லுங்க, நாங்க தாங்க இந்த ஃபோன் கீழே கிடச்சு மிமிக்ரி எல்லாம் பண்ணுவோம். நாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு பிராங்க் கால் பண்ணா நான் ஃபர்ஸ்ட் நம்பல. அப்புறமா தான் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து தான் 2-3 பேருக்கு கேட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணது. ஆனா உங்களுக்கு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ங்களா? யாருக்கு? 2 பேருக்குமே கிடையாது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல. 2 பேருக்குமே வந்து நாங்க தான் லிட்டரலா நாங்க வந்து 2 பேருமே ஒருத்தர் மாத்தி கலாச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது நான் இவளை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு என்ன பேரழகன் படத்துல ஒரு குட்டி ஸ்னேக் அந்த குப்பை தொட்டில வைக்கிற அந்த ஸ்னேகாமா இருக்கு அப்படின்னா மூஞ்சு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்க்க முடியாது. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியா கலாச்சி போல. நாங்க பேச ஆரம்பிச்சது ஒரு 10 நாளுக்கு முன்னாடி தான். ஜஸ்ட் அந்த மெசேஜ்ல பேச ஆரம்பிச்சது. 10 நாளுக்கு அப்புறம் எதாச்சியா இவ காலேஜ் நாங்க அந்த சைடு ஆவடியில ஒர்க் அப் போனோம், நானும் அந்த பையனும். ஸோ அப்போ மீட் பண்ணது தான் எதாச்சியா. ஸோ அப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ஃப்ரெண்டை கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிறது தான். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணோன்னே எங்களுக்கு 22 அக்டோபர் வந்து எனக்கு அடிப்பட்டது மிஷினில். 24 இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்க. இவளும் இவ ஃப்ரெண்டும் வந்தாங்க. ஸோ அப்போ வந்து அப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு அப்போ ஒரு என்ன சொல்றது, ஒரு கிரஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து எனக்கு அப்போ ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஏன் அப்படின்னா வரவங்க எல்லாருமே வராங்க, பார்ப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு போயிடுவான். இவ வந்தா அதுக்கு ஆக்சுவலா வேற ஒரு ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். இவ காலையில வந்தா ஒரு 10 o'clock அந்த மாதிரி வந்தா ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இருந்தாங்க. அது வரைக்கும் இருந்தாங்க. சரி, ஓகே, நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு திருத்தணிக்கு வந்து ட்ரெயின் வந்து டைமிங் தான் ட்ரெயின் போல. பெரிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து டைமிங் தான். நம்ம என்ன ஜாலியா பண்ணா
பேசிட்டு இருக்காங்களேன்னு வெயிட் பண்ணோம். நான் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெளியே வெயிட் பண்ணேன். ஏன்னா ஏன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல தான் காலைல வந்தா 8:30 மணி ட்ரெயின் வந்து 10 மணி ஆச்சு சென்ட்ரல் வரும்போது. திருப்பி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 4:30 மணிக்கு கருடாத்திரி தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். லோக்கல்ல 3 மணி நேரம் போறதுக்கு சோம்பேறித்தனம் பண்றது. லோக்கல்ல தான் போணும். ஆக்சுவலா லாஸ்ட் ட்ரெயின் 8:30 ட்ரெயின்ல தான் போணும். சரி நம்மளே பார்க்க வந்தோம்னு நினைச்சோமே, அத ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி இது பயம் இல்ல, பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணல. இல்ல அது வந்து சும்மா ஃபன்னுக்கு தான் சொல்றேன். அந்த அன்னைக்கு வந்து அவ அந்த சொன்ன மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ஆக்சுவலா அன்னைக்கு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. வந்து ரொம்ப நேரம் இருக்கிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா நாங்க நார்மலா சாட் பண்றதை தாண்டி கொஞ்சம் கேரிங்கா பேச ஆரம்பிச்சா. இப்படி சாப்பிட்டியா கொஞ்சம் அந்த மாதிரி பெருசா அந்த மாதிரிலாம் அதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டது. அந்த என்ன சொல்றது சாட்டிங்கே வந்து கொஞ்சம் இதுவாச்சு. ஸோ அப்போ நார்மலா நிறைய டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணா. அது ஏன்னு கேட்டா நீங்க பதில் சொல்லியா அப்படி பண்ண நீங்க சொல்லு. ஏன்னா அதான் நெக்ஸ்ட் வீக் கழிச்சு போய் மீட் பண்றேன் நம்ம சொல்லியிருந்தேன். அது போக முடியல. சரி அதை சமாளிக்கலாமேன்றதான் அன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருந்தேன். அதான் ஒரு அந்த 1 வீக் பேசியே இருந்து அப்புறமா வந்து November 1 அதான் அன்னைக்கு தான் அவ சொன்ன. அன்னைக்கு நாங்க வீட்டுக்கு வந்து பாக்குறோம். நான் டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன், வீட்டுக்கு வந்து பாக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தா. அன்னைக்கு வரல, ஏதோ ஒரு ரீசன்னால வரல. அதுக்கு நான் ஏன் வரலன்னு நான் கோச்சுப்பேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லா காலில இருந்து பேசிட்டே இருக்கும்போது அன்னைக்குதான் ஆக்சுவலா அந்த என்ன சொல்றது அந்த லவ் எங்களுக்கு ஸ்டார்ட் ஆனது அந்த November 1 தான். எதாச்சும் ஏதோ பேசிட்டே இருக்கும்போது ஜென்ரலா கேட்போம்ல பசங்க, நீ லவ் பண்றியா, நீ லவ் அவ அது மாதிரி என்ன கேட்க, இல்ல நான் என்னெல்லாம் யார் லவ் பண்ணுவா அப்படின்னு நான் சொல்லும்போது அப்ப ஜென்ரலா வந்து இல்ல அப்படிலாம் இல்ல, இப்ப இப்படி ஆயிடுச்சு அது மாதிரி நான் பேசும்போது இல்ல அப்படிலாம் இல்ல, நான் இருக்கேன் லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸ். ஆக்சுவலா ஐ லவ் யூ அப்படின்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சொல்லிக்கல, நார்மலா இப்படிதான் சொல்லணும். இப்போ அவங்க கிட்ட எந்த டைம்ல சரி நான் இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்ல தோணுச்சு? அதுவும் முன்ன சொல்லியிருந்தா அது பெட்டர், அது வேற. அந்த மாதிரி கேட்கும் போதுதான் இப்ப எனக்கு ஆல்ரெடி யாரும் லவ் பண்ண மாட்டாங்க, இப்ப கை வர இல்ல யாரு இப்ப லவ் பண்ணுவா, யார் என்ன மேரேஜ் பண்ணிப்பான்ற மாதிரி கேட்டாங்க. அது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பத்தி இல்ல, ஏன் பண்ணிக்கூடாது, அது என்ன இப்போ அதனால என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே நீங்க சொல்லுங்க. அதான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் எதுல அப்படியா. இல்ல எனக்கு ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் தெரியும்ல, இப்போ நம்ம கிட்ட பேசும்போது அவங்க முன்னாடி பேசுனதுக்கு எதுக்கும் அவங்க ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரி அந்த கேர் அதிகமா இருந்து எனக்கு ஆக்சுவலா தெரிஞ்சிச்சு அவ என்ன லவ் பண்றாளோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு தெரிஞ்சுது. நான் அதனாலதான் நான் ஆக்சுவலா போட்டு வாங்கினேன். அந்த அவ அப்போ வந்து வாங்கிட்டேன் கரெக்டா, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. பட் ஆனா எனக்குமே இருந்துச்சு, நானும் சொல்றேன், எனக்குமே அந்த அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ண போதே எனக்கு வந்து எவ்வளவு ஒரு கேரிங்கா இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த கெமிஸ்ட்ரின்னு ஒன்று சொல்லுவோம்ல, அந்த கெமிஸ்ட்ரி நாங்க வந்து அதான் வச்சுப்போம். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆன நாள் வந்து October 24 ஹாஸ்பிட்டல்ல அப்படின்ற மாதிரி ஒண்ணு நாங்களே அதெல்லாம் டிரைவ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே இப்போ இவங்களுக்கு ஓகே பார்த்துட்டு பிடிச்சிருக்கு, உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. பட் கமிங் டு ஃபேமிலி மேரேஜ்னு வரது அது எப்படி சாத்தியமாக்குனீங்க? என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? எங்களுக்கு பெருசா ஸ்ட்ரகிள்ஸ் இல்ல ப்ரோ. இப்போ எங்க ஃபேமிலி சைடுமே சரி இவங்க ஃபேமிலி சைடுமே சரி எங்களுக்கு அது பெருசா ஸ்ட்ரகிள்ஸ் வரல. அது எங்களுக்கு என்ன சொல்றது ஒரு பிளெஸிங்ஸா வச்சுக்கலாம். எங்க அப்பா கிட்ட வந்து நான் பெருசா எங்க அப்பா அம்மா கிட்ட நான் மறைக்க மாட்டேன். ஏன் மறைக்க மாட்டேன்னா மாட்டிப்பேன் நான், அது ஒரு விஷயம். நான் தெரியாம எங்கேயா படத்துக்கு போனாலும் கூட எங்க அப்பா ஊர் ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாரு, திட்டுவாரு, அடிப்பாரு. ஸோ வந்து நான் இப்போ November 1 நாங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோமா, November 10 நான் எங்க வீட்டுல சொல்லிட்டேன். எங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணு லவ் பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் ஓகே உனக்கு ஓகே, அவர் சின்ன வயசுல இருந்தே சொல்லியிருக்காரு, எனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவார். ஸோ அதனால அந்த தைரியத்துல தான் நான் சொன்னேன். ஸோ எங்க அப்பாவும் ஓகே சொன்னாரு. அதுக்கப்புறமா வந்து பேசணும்ல வீட்டுல அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்தேன், அப்பா பேசினாரு. அம்மா வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஒத்துக்கல, ஏன்னா அம்மா வந்து கொஞ்சம் லைட்டா பயந்தாங்க. ஏன்னா அந்த டைம் நாங்களுக்கு 17 வயசு, இதெல்லாம் இந்த டைம்ல வர்றது இது லாங்கா இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண அம்மாவும் பேசினாங்க. அம்மாவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க வீட்டுல ஈஸியா முடிஞ்சிச்சு. இவங்க வீட்டுல நாங்க சொல்லல ஆக்சுவலா, அவங்களுக்கே தெரிஞ்சு அவங்க அந்த மேரேஜ் டைம்னு வரும்போது அவங்களே இனிஷியேட் பண்ணாங்க. எப்படி சொல்றது, அவங்க வீட்டுல யாராவது மாப்பிள்ள எல்லாம் பார்க்க வந்தாங்கன்னா அவங்களே ஆப்வியஸா அதை இந்த மாதிரி இல்ல அப்படின்னு நெக்லெக்ட் பண்றாங்க. ஸோ அவங்களே எங்க வீட்டுல இருந்து அப்புறமா கூப்பிட்டு பேசினாங்க, ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அப்படியே ஸ்மூத்தாவே எல்லாமே முடிஞ்சிச்சு. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆக்சுவலா. உங்க சைடு ஓகே. இப்போ அவங்க சைடு உங்க அப்பா அம்மா ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இப்போ எப்படி இத மாதிரி எனக்கு வேண்டாம், உனக்கு நான் இது மாதிரி வேறப்பா பெட்டரா பாக்குறேன் அப்படின்னு நிறைய பொண்ணுங்க வீட்டுல அந்த மாதிரி எதுவும் சொல்லல. ஃபேமிலி சைடு அந்த மாதிரி சொன்னாலுமே எங்க அப்பா அம்மாவே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. அப்படி சொல்றவங்களுமே இவர்கிட்ட பேசின உடனே இப்படிப்பட்ட மாப்பிள்ளை யாரா சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்படி நினைச்சவங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொன்னாங்க, அப்புறமா பேசி ஓகே நல்ல பையன் தான் அப்படின்னு நினைச்சவங்களும் இருக்காங்க.
பட் ஏதோ வாய் இருக்கிறதுனால படிச்சுக்கிறோம், வேற எதுவும் இல்ல. இல்ல கண்டிப்பா உங்ககிட்ட இப்ப நாங்க வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருந்திருக்கு. பரவாயில்ல, இது இன்னும் இல்லைன்னா காலேஜ் டைம்லாம் பைபிள்ல ஒரு பிளே பாய் ப்ரோ நான் பாய்ஸ் காலேஜ்ல படிச்சேன் ப்ரோ. நான் கட்டி போட்டுட்டாங்க. புண்படுத்தாதீங்க ப்ரோ. ஸ்கூலு பாய்ஸ் ஸ்கூல் ஸ்கூல் கோயட் தான் ப்ரோ. காலேஜ் மட்டும் தெரியாம போய் பாய்ஸ் காலேஜ்ல சேர்ந்துட்டேன். என் ஃப்ரெண்டு சேர்றான்னு சொல்லி சேர்ந்து மாட்டி. இப்போ உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு? ஐயோ டக்குனு 2023 டேட் 23/1/23 ஜனவரி 23, 2000. ஆல்மோஸ்ட் ஒரு 1 year 1.5 years ஆயிடுச்சு. இந்த ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 years மேரிட் லைஃப் எப்படி இருக்கு? ஆன் பிஃபோர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் எங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியல. அது என்ன தனியா இருக்கும், இது ஒரே வீட்ல. அவ்வளவுதான். மத்தபடி நாங்க அதான் முன்னாடியுமே வந்து ரெகுலரா, ஏன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்றது அவளுக்கு தெரியும், அவ என்ன பண்றான்றது எனக்கு தெரியும். ஸோ ஜென்ரலா வந்து எல்லாமே எங்களுக்குள்ள அந்த மாதிரி எல்லாமே தெரியும். இப்போ ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். எங்களுக்கு பெருசா வித்தியாசம் தெரியல, அவ்வளவுதான். இப்ப தம்பி பாப்பா பிறந்தப்புறமும் பெருசா வித்தியாசம்? அவன் பிறந்தப்புறம் வந்து ஒரு ஆட் ஆன் தான், அதுவும் பெருசா வித்தியாசம் தெரியல. அவன் என்ன சொல்றது, அவனுக்காக நிறைய பண்ணணும் அப்படின்னு நாங்க முன்னாடில இருந்தே லவ் பண்ற டைம்ல இருந்தே ஃபியூச்சரிஸ்டிக்கா இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு பிளான்டா இருப்போம். இப்போ பாப்பா வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு நிறைய பண்ணோம். இப்போ நாங்க இந்த வீடு கட்டினதுமே அவனுக்காக தான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட். நாங்க என்னதான் ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து வந்தாலுமே வீடு வந்து பாப்பா வந்தோடனே அவனுக்கு ஃப்ரீயா இருக்கணும். அவன் வளரும்போது எந்த என்ன சொல்றது, நாங்க பழைய வீட்டுல இருந்த இடத்துல ஹால் குட்டியா இருக்கும், அவன் ஃப்ரீயா விளையாட முடியாது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இல்லை எப்படியா பண்ணிடணும்னு ரொம்ப சீக்கிரமா பண்ணி 2 பேரும் பிளான் பண்ணி இந்த மாதிரி நாங்க இப்படிதான் எங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுன்றது மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருப்போம் பெருசா. இப்போ நீங்க சின்ன வயசுல இருந்து இருக்கிறது வேற, இப்போ சமீபத்துல ஒரு 8-9 years இப்போ அந்த அந்த பாதிப்புக்கு அப்புறம் என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா எல்லாமே? இல்ல ப்ரோ, நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ அப்படின்னா, நான் சொன்னல எனக்கு October 22 அடிபட்டு அந்த நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த இன்பிட்வீன் 8 days நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த டைம்ல எனக்கு ஜென்ரலா இதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, நம்ம ஃபேமிலி எப்படி, இந்த இது. பட் எல்லாருமே என்ன அக்செப்ட் பண்ணது, ப்ளஸ் அந்த டைம் என் லைஃப்குள்ள என்ட்ரி ஆனது. ஸோ எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் பெருசா தெரியல. அதுக்கப்புறம் நான் நார்மல் லைஃப் ஸ்டைல். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்பவுமே நான் வேறையா பார்க்க மாட்டாங்க, ஃபேமிலி என்ன வேறையா பார்க்க மாட்டாங்க, இவ எப்பவுமே என்ன வேறையா பார்க்க மாட்டா, இவெல்லாம் மனசாச்சே இல்லாம ஏதாவது பேக் எல்லாம் நீ எடுத்துட்டு வாடாம்பா. இந்த பாவம் எல்லாம் பார்த்தா சரிடா நீ வச்சிருக்கேன், நான் எடுத்துட்டு வா, பாப்பாவையும் நீயே புடி, அவ கை வீசின்னு வருவா. ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஜென்ரலா வந்து நீ நார்மல்ன்றது அவ்வளவுதான், அந்த மாதிரிதான் இருக்கும். ஐயோ பாவம் இவனால தூக்க முடியாது அப்படின்னு, குடுறா நான் வாங்கிக்கிறேன், அந்த சீன்லாம் இங்க கிடையாது. எத்தனுவா நீ தான் எத்தனை வரணும் அப்படின்னு. நீங்க ஏதாவது அடுத்த கட்டது நடவடிக்கை லைக் ட்ரீட்மெண்ட் இல்ல ஏதாவது இப்ப நிறைய ட்ரீட்மெண்ட் வந்திருக்கீங்க ஆர்டிஃபிஷியலா வைக்கிற மாதிரி, அது மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்க? ஆர்டிஃபிஷியலான்றது நான் பண்ண எப்படி சொல்றது, நான் அது எனக்கு இருந்தாலுமே எனக்கு இப்படி பழகிடுச்சு. ஆக்சுவலா இப்ப எனக்கு 17 வயசு அடிபட்டது மட்டும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹேண்ட் வாங்கணும். ஓகே, சும்மா போட்டோஸ்க்கு வந்து தெரியக்கூடாது டிஃபரன்ஷியேட். அந்த இமேஜ் பார்த்து இவங்க நிறைய பேர் கேட்பாங்க, என்ன இதுல கை இருக்கு இதுல கை இல்ல, அந்த மாதிரி அவங்க புரியாம கேட்பாங்க. அது ஆர்டிஃபிஷியல் தெரியாம இதுல கை இருக்கு இதுல கை இல்லையே, நீங்க சீட் பண்றீங்களா, எடிட் பண்றீங்களான்லாம் கேட்பாங்க. இருக்கிற வீடியோ எடிட் பண்ணி போடவே டைம் இல்லை அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் அதுக்குமே ஒரு எக்ஸ்பிளேஷன் வீடியோ பண்ணோம். ஜென்ரலா நம்ம செல்ஃபி கேம்ல எடுத்தோம்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும், பேக் கேம்ல எடுத்தோம்னா ஆஸ் இஸ் என்னவோ அது தெரியும். சோ அது சில பேர் புரிதல் இல்லாம கேட்பாங்க, ஏமாத்துறீங்களா அப்படிலாம் கேட்பாங்க கொஞ்சம் பேர். அதான் இப்போ நீங்க அப்ப யூஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த 1 டேக்கு யூஸ் பண்ணிருப்பீங்க, ஏன் அதை நம்ம கண்டினியூ பண்ணல? இல்ல அதுதான், அது இப்போ எனக்கு 17 வயசுல அடிபட்ட போது அந்த டைம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபினான்ஷியலா எனக்கு வந்து ஒரு 30,000 40,000 கொடுத்து ஒரு கை வாங்கி அதை பழகிக்கிறதுக்கு எனக்கு அந்த டைம்ல காசு இல்லை. ஸோ அதனால நான் இப்படியே நார்மலா எல்லாமே செய்ய பழகிட்டதுனால எனக்கு அது பழகிருச்சு. ஸோ ஒரு 20 வயசுல என்கிட்ட ஒரு அது வாங்க முடியுன்ற என்ன சொல்றது கேப்பபிலிட்டி இருக்கும்போது எனக்கு அது வேணாம், எனக்கு இப்படி பழகிருச்சுன்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது இப்படியே நான் பழகிட்டேன். ஆமா, இப்போ நம்ம இன்னும் அட்வான்ஸ்ட்லாம் நிறைய வந்திருக்குன்னு நீங்க படிச்சிருப்பீங்க பாத்துருப்பீங்க. இப்ப நார்மலா சும்மா ஒரு பிளாஸ்டிக் ஃபிட் பண்ணி வைக்கிறதை விட அதை நம்ம யூஸ் பண்ற மாதிரி அட்வான்ஸ்டா இன்னும் நிறைய இருக்கு. அதை உங்களுக்கு வாங்கி பண்ணணும் ஏதாவது ஐடியா அது மாதிரி இருக்கு? இல்ல ப்ரோ, அதான் சொல்றேன்ல, இப்போ அது நான் வாங்கினேன்னா அதுக்கு நான் தனியா பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஒரு விஷயத்துக்குமே நான் வந்து ஒரு பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ உண்மையா எங்களுக்கு இருக்கிற டைம்ல நான் அதுக்குன்னு நான் தனியா பிராக்டிஸ் பண்றதுன்றது என்ன சொல்றது, அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எனக்கு இப்ப இது ஓகே, என்ன சொல்றது ஓகே வித் திஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு செட் ஆயிருச்சு. இப்போ அப்படி ஆயிடுச்சு. எனக்கு இப்போ வந்து மத்தவங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு இல்ல, நான் நார்மலா இருக்கிறேன், மத்தவங்களும் நார்மலா பாக்குறாங்கன்ற போது எனக்கு அது பிரச்சனை இல்லை. இப்போ சிலர் ஃபர்ஸ்டே உங்களை மீட் பண்றப்ப வந்து நல்ல கப்புள் ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க கண்டிப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் என்ன நினைக்கிற நிறைய பேர் சான்சஸ் பாவம் லட்ச அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒரு
பிட்டியா ஒரு பாவமா ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஃபீல் பண்ணி உங்க முகத்துக்கு நேரா யாராவது சொல்லியிருக்காங்களா, இல்ல நீங்க எங்கேயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படி அவங்க யோசிக்கிறாங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருக்கும்போதே ட்ரெயின்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. டேரக்டாவே வந்து என்ன பார்த்து எல்லாம் கேட்பாங்க. நிறைய பேர் அது ஒரு பிளஸ் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் அது இயல்பு தான் ப்ரோ. இப்போ ஜென்ரலா இப்போ எனக்குமே நான் ஜென்ரலா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கும்போது நான் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ ஒன்று காமிச்சேன். சின்ன பையன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து பிறவிலேயே அந்த ஒரு கை இல்லை. அது பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. ஆனா நான் அப்படி இருக்கேன்றதை தாண்டி எனக்கு அதை மறந்து அந்த பையனை பார்க்கும்போது எனக்கு ஒரு கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து எப்படி. அப்போ அதே தான் மற்றவங்களுக்கும் இருக்கும். அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஒரு இயல்பு தான், அது தப்பா சொல்ல முடியாது. நிறைய பேர் பார்ப்பாங்க, ஐயோ குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது ஜென்ரல் இயல்பு தான். இப்போ நீங்க மீடியால ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. அது எப்படி வந்தீங்க? எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்? ஜென்ரலா அது எனக்கு தான் ப்ரோ இன்ட்ரெஸ்ட். எனக்கு வந்து ஆக்சுவலா டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து நான் சின்ன வயசுனா ஒரு என்ன சொல்றது, ஒரு 6th 7th அந்த டைம்ல இருந்து எனக்கு இந்த டைரக்ஷன் அந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும். கதை நிறைய எழுதுறது அந்த மாதிரி. இப்போ எழுதிட்டு இருக்கேன். ஸோ எழுதிட்டு இருக்கேன். எடுப்போம், ஒரு காலத்துல எடுப்போம் கண்டிப்பா. மூவி, ஆமா, ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல அதான் சின்ன வயசுல ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஓரளவு இருக்கு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே நம்ம மீடியா இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அப்படி இருந்தது தான் யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஓட்டஜெட்டின்னு சேனல், நிறைய சேனல்ஸ் இருக்கு. என்னோட இப்போ நீங்க சக்சஸா இருக்கிற இந்த சேனல் பார்க்கறதுக்கு பின்னாடி ஃபெயிலியர்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அந்த 7 சேனல்ஸ் வரும். ஒருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ண சொல்லுவோம், பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்ல தாண்டி இந்த நாங்கள் கப்புள் சேனல் ஓப்பன் பண்ணது யாருக்குமே, ஆக்சுவலா யூடியூப் ஓப்பன் பண்ணது யாருக்குமே தெரியாது. இன்ஸ்டாகிராம் ஜென்ரலா ஓப்பன் பண்ணது தெரியும், யூடியூப் ஓப்பன் பண்ணது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படியே அதுவா ஆட்டோமேட்டிக்கா நாங்கள் போஸ்ட் பண்ணி வந்தது. அது எனக்கு கரெக்டா அந்த டைம் நிறைய சப்போர்ட் பண்ணா, ஓகே நம்ம பண்ணலாம் இது மாதிரி அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணது தான். முழுக்க உங்களோட இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எப்படி இருக்கு? போய் வீடியோ கூப்பிடுறாரு ரொம்ப கடுப்பா இருக்கும். எனக்கு ஆக்ட் பண்ணவும் வராது, எதுவும் அந்த டயலாக்லாம் எனக்கு சொல்ல வராது. அந்த டைமிங்ல சொல்ல மாட்டேன், திட்டுவான் வேற. டயலாக் கூட சொல்ல கொடுமைக்கார நினைச்சுக்க போறாங்க, டயலாக் கூட சொல்ல வரல அப்படின்னு. அப்புறமா நானே கொஞ்சம் கொஞ்சமா அதுவா பிக்கப் ஆகி கொஞ்சம் இப்போ நல்லா சூப்பரா. அதுவே பாராட்டுங்க. திட்டு வாங்காம ஒரு டைரக்டர் இருந்து, அது அப்கமிங் டைரக்டர் திட்டு வாங்காம பண்றது. அவன் டைரக்டராவும் ஆசை, அவன் படத்துல ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை. அடடா, அப்ப அந்த படத்துல எனக்கு நடிக்கணும்னு ஆசை. பண்ணிடலாம் ப்ரோ. நோட் பண்ணிக்கோங்க. பையங்களா? ஆமா, குட்டி கோகுல் சேத்தனா. பேர் என்ன சொன்னீங்க? அக்னவ் கிருஷ்ணன் ப்ரோ. ஜிசி அக்னவ் கிருஷ்ணன். ஜிசி அக்னவ் கிருஷ்ணன். கோகுல் சேத்தனா இனிஷியல். ஓகே ஜிசி அக்னவ் கிருஷ்ணன். இப்போ எவ்வளவு மந்த்ஸ்? 10 months. கியூட்டா இருக்கான் பையன். இப்படி பண்ணு. நீ சொல்லுப்பா ஏதாவது क्वेश्चन ஆன்சர். உன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? எனக்கு சரி, ஓகே. இப்போ நீங்க ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா பிரதர்? இதுவரை என்னென்ன பிளேसेस கவர் பண்ணிருக்கீங்க? இன்டர்நேஷனல் ஒன்னு தான் ஸ்டார்ட் பண்ணோம். அத எங்க ஹனிமூனா ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா எங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் போறோம் எங்களோட ஆசை. ஆனா இந்த இயர் போக முடியுமான்னு தெரியல. கொஞ்சம் ஃபினான்ஷியல் பேபி பாப்பாக்கு இப்பதான், சோ அதனால இந்த வருஷம் சரி நெக்ஸ்ட் இயர்ல இருந்து இயர்லி ஒன்ஸ் எப்படியாச்சும் போற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஓகே, என்னென்ன உங்களுக்கு அடுத்த ஒரு செக்லிஸ்ட் மாதிரி என்னென்ன பிளேसेस கவர் பண்ணிரணும் அப்படின்னு? ஆக்சுவலா எங்களுக்கு வேர்ல்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கெல்லாம் போறதுக்கு பாசிபிள் இருக்கோ, என்ன சொல்றது, டூரிஸ்ட் விசா எங்கெல்லாம் கொடுப்பாங்களோ அங்கெல்லாம் கவர் பண்ணணும்னு ஆசை. ஸோ நெக்ஸ்ட் வந்து வியட்நாம் இல்லைன்னா தாய்லாந்து, இது ரெண்டுத்துல எதுனா ஒண்ணு நெக்ஸ்டா இருக்கும், அப்கமிங்கா இருக்கும். தாய்லாந்து பாய்ஸ் பிளேஸ் இல்ல பரவாயில்ல, போலாம், கூட்டிட்டு போலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேஃப் கார்ட் பண்ணி எப்ப அங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸோட போறவங்க தான் பிளான் பண்ணாங்க. அது கொஞ்சம் எப்படி நாம விடுவோம்? பில்லி சூனி வச்சு தடுத்துட்டாங்க. நாம பசங்க கூட தாய்லாந்து பேச்சு எடுக்கும்போதே நான் நீ கட் அப்படி போயிருவீங்க. இந்த மாதிரி சரி பரவாயில்ல, உங்க கூட தான் போகணுன்ற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். போய் இப்போ இதுவரை நீங்க பாலி போயிருக்கீங்க? பாலி மட்டும் போயிருக்கோம் ஃபர்ஸ்ட், அதான் ஹனிமூன் போனது. அது இப்போ அடுத்து வியட்நாம், தாய்லாந்து அந்த மாதிரி போனோம். சிங்கப்பூர், மலேசியா, அதான் எல்லாமே அப்படியே போற வழியில அப்படியே பார்த்துட்டு போற வழியில இல்ல ஒன்னொன்னா. இப்போதான் நீங்க நம்ம வீடு கட்டி முடிச்சிருக்கீங்க. ஆமா. இதை தவிர்த்து இப்ப அடுத்த கட்ட உங்களுக்கு பிளான்ஸ் ஆர் ஃபியூச்சர் கோல்ஸ் உங்களுக்கு என்ன லைஃப் லைக்? ஸோ நெக்ஸ்ட் அதான் ப்ரோ, எங்க சேனல் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணோம். ப்ளஸ் வந்துட்டு வேற என்ன, கண்டிப்பா ஒரு படம் பண்ணணும்னு ஆசை ப்ரோ. டைரக்ஷன் கண்டிப்பா பண்ணணும். அது டைம் எடுக்கும். நான் அது வந்து சின்ன உடனே பண்ணிட முடியாது. கண்டிப்பா ஒரு 5 to 10 years ஆகும் நான் என்ன ரெடி பண்ணிக்கிட்டு பண்றதுக்கு ஆகும். ஸோ அது என்னோட பெரிய கோல். அது கண்டிப்பா சேனல் இப்போதைக்கு நெக்ஸ்ட் வந்து எங்க சேனல் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும். எல்லாமே நான் தான் ப்ரோ பண்றேன். இவன் வந்து எப்படி தெரியுமா, கேரவன்ல இருந்து வருவா, ஓகே ஷார்ட் ரெடியா முடிஞ்சா, ஓகே கட்
அவ்வளவுதான் போயிடுவான். டச்சப் அப்படின்ட்டு வந்து முடிச்சுட்டு போயிடுவான். அவ்வளவுதான் போயிட்டு திருப்பி பாயின்ட்டு போயிடுவான். நம்ம எடுத்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணி எடிட்டிங் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணது, அதை கட் பண்ணி ரீல்ஸ் ஸ்டோரியை போடுனா கூட போட மாட்டான். ஒரு வேலையும் செய்ய மாட்டாது, அப்படியே இருப்பான் அந்த மாதிரி. இப்ப இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்க உங்க ஆபீஸ்ல ஏதாவது கேட்பாங்களா? நிறைய பேர் கேட்பாங்க, அன்னோன் பர்சன்ஸே கேட்பாங்க, இந்த மாதிரி நீங்க யூடியூப்ல வரீங்க தானே? ஓ ஆமாப்பா பரவாயில்லப்பா, நம்மளே கேக்குறாங்க. அது ஆக்சுவலா உண்மையா நல்லா இருக்கும். தெரியாதவங்க நம்ம ரெகனைஸ் பண்றாங்கன்றதே பெரிய விஷயம். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி அர்ஜென்ட்டா வியாசர்பாடி டிக்கெட் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு ட்ரெயின் வருது, டிக்கெட் எடுக்க போறோம். அந்த கவுண்டர்ல அந்த அக்கா கேட்கறாங்க, நீங்க யூடியூப் பண்றவங்க தானே அப்படின்னு கேட்கும். ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். அது ஏதோ நம்ம அது ஆக்சுவலா மோட்டிவேட் பண்ணும். நாங்க சில டைம்ல டவுன் ஆயிருப்போம், வீடியோ போஸ்ட் பண்ணாம இருக்க டைம், இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ரெகனைஸ் பண்ணாங்கன்னா நாங்க பேசி வருவோம், நீ வந்து வீடியோ ரெகுலரா போட்டுருணும் எப்படியாவது அப்படின்னு வந்து அது அந்த அதேதான் அது அதான் கன்சிஸ்டன்டா வீடியோ போடணும் ப்ரோ, அவ்வளவுதான். அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே ப்ரோ, சச் ஒரு ஃபன்ஃபில்டு ஒரு லவ்லி இன்டர்வியூவா இருக்கு. உங்களை 2 பேரும் பாக்குறப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப கியூட்டா, ஒரு சாமிங்கா, ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. பாக்குற நிறைய பேருக்கு உங்களை ஒரு ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு இன்ஸ்பிரேஷனா கண்டிப்பா எடுக்க சான்சஸ் இருக்கு. இந்த காலத்துல நீங்க பாத்துருப்பீங்க 2K கிட்ஸ் வந்து நீங்க பாப்பாங்க, நாளைக்கு பேசுவாங்க, நாளைக்கு கல்வி விட்டு போயிருவாங்க. அது மாதிரி இருக்கு. அப்படி இருக்கப்ப இப்படி ஒரு லவ் கப்பிள்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நான் நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் இன்டர்வியூ அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.